சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஒரு போதும் மாறாதவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். நாங்கள் போன கிழமையிலே நாங்கள் பார்த்தோம் ரிஜெக்ஷனை குறித்து. ரிஜெக்ஷன் என்று சொன்னால் தள்ளிவிடப்படுதல், தனிமைப்படுத்தப்படுதல். அந்த நேரத்தில் கர்த்தர் எப்படி தாவீதின் வாழ்க்கை குறித்து தான் நாங்கள் அதில் பார்த்தோம். தாவீது ராஜாவாவதற்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து சென்றார், அதனூடாக எப்படி அவர் வெற்றியை பெற்றுக்கொண்டார். ஸோ முதலாவது அவர் ராஜாவாக இருப்பதற்கு முதலாக அவர் ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் காணப்பட்டார். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த தள்ளப்பட்ட ஒரு மனிதனாகத்தான், தன் குடும்பத்திலேயே அவர் வெளியில்தான் வாழ்ந்தவராக காணப்பட்டார். ஆடுகளை மேய்க்கிறவராக, அதுதான் அவருடைய எல்லாமாகவே இருந்ததாகவும் நாங்கள் போன கிழமைகளிலே பார்த்தோம். அந்த தள்ளி விடுதலின் ஊடாக கர்த்தர் அவரை எப்படி அந்த தனிமையிலே கூட அவர் வளர்க்கப்பட்டார், கர்த்தராலே அவர் வளர்க்கப்பட்டார் என்று நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த கிழமையில கர்த்தர் எங்களோடு கூட பேச விரும்புவது கீழ்ப்படிதலை குறித்து. ஸோ இந்த கீழ்ப்படிதல் எப்படி தாவீதினுடைய வாழ்க்கையிலே எப்படி கீழ்ப்படிதல் காணப்பட்டது. இந்த சம்பவத்திலே கோலியாத்தோடு அவர் முதலாக அவர் கோலியாத்துக்கு எதிர்த்து போவதற்கு முதலாவதாக அவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது, இந்த கீழ்ப்படுதலின் நிமித்தம் எப்படி இவர் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து தான் நாங்கள் இந்த நேரத்திலே பார்க்க போகிறோம். ஆமென். கீழ்ப்படிதல் சொல்றது எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சாவி என்று சொல்லலாம், திறப்பு என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ அந்த வேளையில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஜோன் தி பேப்டிஸ்ட் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற வேளையில அங்கே வானம் திறந்தது, ஆவியானவர் இறங்கினார், ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்ன தெரியுமா சொன்னது? நான் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அந்த பிரியமானதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இயேசு கீழ்ப்படிந்தார். ஒரு சம்பவம் அங்கே நடந்து, ஜான் தி பேப்டிஸ்ட் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முந்தி அவர் சொன்னார், இல்லை நான் உங்களை ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது, நீங்க தான் என்னைய ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி கனத்தை இயேசுக்கு கொடுத்தார். ஆனாலும் இயேசு சொன்னார், இந்த வசனம், தேவ தீர்க்க தரிசனங்கள் எழுதின வசனங்கள் நிறைவேறும் படி அவரை கீழ்ப்படித்து ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, அது வண்ணமாய் ஆண்டவர் சொன்னார், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி, இல்லையா? ஆமென். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது அதனூடாக எங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இன்றைக்கு வெகு தூரம் நாங்கள் போகும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் எங்களை ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது. என கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை காண முடியாமல் போகிறது. ஸோ இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா, அவருடைய தந்தைக்கு எவ்வளவாக தள்ளப்பட்டு ஒரு மேய்ப்பனாக ஆடுகளை மேய்க்கும்படியாக அவர் காணப்பட்டிருந்தாலும் கூட தன் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எப்படி கீழ்ப்படிந்தார் என்று நாங்கள் பார்த்தால், வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த சகோதரர்கள் எல்லோருமே சவுல் ராஜாவோடு கூட யுத்தத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போயிருந்தார்கள். ஆனாலும் இந்த தாவீது மாத்திரம் அவர் ஆடுகள் மேய்க்கிறவராகத்தான் அந்த நேரத்திலும் காணப்பட்டார். இவருக்கு ஆர்வம் இருந்தது, இந்த யுத்தத்திலே போய் பார்க்க வேண்டும், என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் காணப்பட்டாலும் தன் தந்தையின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து காணப்பட்டார். தந்தை சொல்லும் அளவும் உணவுகளை எடுத்துக்கொண்டு நீ போய் இப்போ சகோதரர்களுக்கு கொடுத்து விட்டு திரும்பி வா என்று சொல்லும் அந்த வார்த்தைக்கு அவர் வெகு நாளாக காத்திருந்தார். ஏன் அப்படி வெகு நாளாக காத்திருந்தார் என்று நாங்கள் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், நாங்கள் வார்த்தையிலே பார்க்கும் பொழுது கோலியாத் 40 இரவுகளும் 40 நாட்களுமாக அவர் சவால் விடுகிறார். இஸ்ரவேலரை பார்த்து சவால் விடுகிறார், யாரு என்னோடு கூட எதிர்த்து நிற்க வரக்கூடும் என்று அவர் சவால் விடுகிறார். இந்த 40வது நாளிலே தான்
இந்த தாவீது புறப்பட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போயிருக்க கூடும். உணவு அவர் கொண்டு போயிருக்க நேரத்துல தான் இந்த நேரத்துல அந்த தாவீதுனுடைய சத்தம் கேட்கிறது. அது மட்டும் நாங்கள் பார்க்கிறோம் வசனத்திலே, 40 நாட்களாக கோலியாத் சவால் விடுத்தவனாய் காணப்படுகிறான். சோ இந்த 40 நாள் அளவும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீது அந்த இடத்திற்கு போயிருக்கவில்லை. அவர் அந்த இடத்திற்கு போக ஆசைப்பட்டிருந்தாலும் தன் தகப்பன் சொல்லும் அளவும் அவர் காத்திருந்தார். ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க 40 நாள் சொல்ற நேரத்துல இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவரை அழைத்து சென்றார். என்னத்துக்காக? 40 நாள் உபவாசம் செய்யறதுக்காக. இயேசு தீர்மானம் எடுக்கவில்லை நான் உபவாசத்துக்கு போகணும்னு சொல்லி. அவர் பரிசுத்த ஆவியானோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தான் போனார். அதுவும் அவருக்கு இயேசுக்கு சவால் வந்தது முதலாவது நாள் இல்லை. அவருக்கு புருஷியா இருக்கலாம், அவர் வந்து சாப்பிட்டு இருக்கலாம், அவர் பலசாலியா சரீரத்தில் இருக்கலாம். ஆனா அவருக்கும் ஒரு சேலஞ்ச் வந்தது 40வது நாள். எப்ப அவருக்கு பசி உண்டாகி தண்ணிக்கு தாகம் இருக்கலாம். ஆனாலும் இயேசு அந்த வேளையில சேலஞ்சை மீட் பண்றார். 40 நாள் முடிகிற நேரத்துல தான் சாத்தான் வரான் சேலஞ்சுக்கு. எப்படி இப்ப நீங்க சொன்னீங்க கோலியாத்தை தாவீது 40 நாளுக்கு பிறகு சந்திக்கிறான்னு சொன்னீங்க. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில இந்த வெயிட்டிங் டைம் இஸ் த வின்னிங் டைம். இயேசு வந்து அந்த வனாந்தரத்துல தனிமையா இருந்தார். ஆனா உண்மையாவே தனியமா இருந்தாரா? இல்லையே, தனிச்சு போயிருந்தார். ஆனா பிதாவோட பிரசன்னம் அவரோடு இருந்தது. மனித வீதியில பார்த்தா இயேசுவை சுத்தி யாரும் இருக்கல, ஆனா தேவ பிரசன்னம் இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானோட அந்த குரலை கேட்டார். அதெல்லாம் அந்த சாத்தான் வந்து சேலஞ்ச் பண்ற நேரத்துல அவர் சாத்தானுக்கு கீழ்ப்படியவில்லையே, அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆமென். நாங்க கீழ்ப்படுதல்னு சொல்லும் பொழுது நாங்க இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது? கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கு நாங்கள் ஒரு பொருளை எடுத்தா, ஏதாவது உங்களோட வீட்டுல நீங்க ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா அந்த பொருளோடு கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும், இப்படித்தான் இதுகளை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த முறையில தான் நீங்க இதை கையாளணும், இதை நீங்க இப்படி செய்தா இதுக்கு இப்படி நடக்கும், விளைவுகள் ஏற்படும், இதை நீங்க இப்படி கையாண்டீங்கன்னு சொன்னா இதை இத்தனை வருஷ காலத்துக்கு நாங்க கேரண்டி பண்ணுவோம்னு சொல்லி அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலோட கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படித்தான் இன்றைக்கு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? கர்த்தருடைய வார்த்தை, ஆமென். இந்த பைபிள் தேவ வசனம் தான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் புக். ஒரு காரை எடுத்தோமாண்டால், ஒரு வாகனத்தை எடுத்தோம்னா கூட அதுக்கு ஒரு மேனுவல் புக் வரும். எப்படி இதை நாங்கள் ஓட்ட முடியும், இதை எப்படி செய்ய முடியும் என்று. அதே போலத்தான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுத்த வசனம் தான் இந்த தேவ வசனம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த மேனுவலை தேடுறோம். இன்னைக்கும் கூட நான் ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அதை ரெடியாக்கி வச்சுட்டேன். ஆனால் மனசு தோணுச்சு, இல்லை நீ அதை அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்க. ஒரு 10 பேஜ் இருந்துச்சு, அதை ரீட் பண்ணேன். அதில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது தேவைன்னு அதெல்லாம் வாசிச்சோன்னு தான் எனக்கு விளங்குது. ஐயோ, நான் இந்த அப்ளிகேஷன் இப்படி போட்டிருந்தேன்னு சொன்னால் திரும்ப வந்திருக்கும், டிலே ஆகியிருக்கும். சம்டைம்ஸ் வின்னிங் டைமை நாங்கள் கூட டிலே ஆக்கலாம். யூனோ சொல்லுவாங்க, அந்த மோசே வந்து எப்படி அந்த இஸ்ரேலைஸ் ஜனத்தை ஈஜிப்ட்ல இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற நேரத்தில் சிலவங்க சொல்லுவாங்க 4 நாள்னு சொல்லி இதில் போயிருக்கலாம், சிலவங்க சொல்லுவாங்க 10 நாளில் போயிருக்கலான்னு. ஆனால் அவங்களுக்கு 40 வருடங்கள் எடுத்தது போகிறதுக்கு கிட்டத்தட்ட. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் வெயிட்டிங் டைம் அவங்களுக்கு வின்னிங் டைமாக இருக்கவில்லை. காரணம் கீழ்ப்படிதல் இல்லை. காரணம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மோசஸ் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க கீழ்ப்படியாம நடந்து தெரிஞ்சாங்க இல்லையா? இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில கூட நாங்கள் வந்து கர்த்தர் கொடுக்கும் முறைகளை கையாளாமல் நாங்களே எங்களுக்கு ஏற்ற முறையில சில நேரத்துல நாங்க எதையாவது ஃபிக்ஸ் பண்ண போனா அந்த மேனுவல் புக்கை பார்க்காம, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கை பார்க்காம நாங்களாவே எங்களுக்கு முடியும், இது என்ன சின்ன வேலை தானே, இதை நான் செய்ய மாட்டேன்னா இதுக்கு புக் பார்க்கணுமா, இல்லாட்டி இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை நாங்க வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு அதை செய்யணுமான்னு சொல்லி நினைச்சு எங்களுக்கு தெரியும் தானேன்னு சொல்லி நாங்களே அதை எங்களோட சுய புத்தியில நாங்க அதை செய்ய முயற்சி செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் சுய புத்தியின் மேல் சார்ந்திராமல் கர்த்தர் மேல் சார்ந்திருக்கிறவன் கர்த்தரால் அறியப்படுவான், தேவனால் அறியப்படுவான். Lean not
onto your own understanding என்று சொல்லுது வேதத்துல. சோ நாங்க கர்த்தருடைய பார்வையில கர்த்தரால் அறியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஒரு ஒரு திறப்பாக ஒரு திறவுகோலாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கும் காரியங்கள் தாமதம் இல்லாமல் அதன் காலத்திலே அது நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். சில நேரத்துல குடும்ப வாழ்க்கையில கூட சில ஹஸ்பண்ட்ஸுக்காக நான் பேசுறேன். சில நேரத்துல நாங்க வைஃப் சொல்றாங்களே என்று சொல்லி அதுக்கு கீழ்ப்படிய இயலாது. நான் தானே தலைவன் வீட்டில், நான் தானே சொல்லி சில நேரம் எங்களுக்குள்ளேயும் அந்த கீழ்ப்படியாத தன்மைகள் இருக்கும். ஏன் வைஃப் சொல்லி நான் கேட்கணுமா? ஆனால் அன்பானவர்களே, சில நேரத்தில் ஆண்டவர் உங்கள் வைஃப்மார்கள் மூலம் பேசுவார். சில நேரம் நாங்கள் நினைப்போம், ஐயோ இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதேன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு கூடால பேசுகிற நேரத்தில் நாங்கள் ரெக்கனைஸ் பண்ணி அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் சொல்லுது, நாங்கள் வைஃப்மாரை என்ன சொல்கிறது கோவப்படுத்திட்டோம்னு சொன்னால் அவங்க எங்களோட சரிப்படி இருக்கிறாங்க. கோவப்பட்டு அவங்களோட மனசை நாங்கள் துன்பப்படுத்திட்டோம்னு சொன்னாங்க, எங்களோட ஜெபம் கூட தடையாகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ கீழ்ப்படிதல் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி லைஃப்லையும் கூட. அதே போல மனைவிமார்களும் கணவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால் அப்போதான் நாங்கள் ஒரு ரோல் மாடலாக எங்களோட ஃபேமிலியில் இருக்கும் பொழுது தான் கர்த்தர் கிரியை செய்யக்கூடியவராக காணப்படுவார். இன்ற நாளில் பிள்ளைகள் கூட தாய் தகப்பன்களை நாங்கள் கனப்படுத்துவது இல்லை. அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன தெரியும், எங்களை விட அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி சில இன்றைக்கு பிள்ளைகள் கதைத்து கொண்டு வருகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளிலே நாங்கள் வாசித்தால், honor your father and mother, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு சொல்லும் உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவர்களூடாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஸோ எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் வைத்திருப்பார் எங்களுக்கு பேசுவதற்கு, எங்களை வழி நடத்துவதற்கு. ஆமென். சில நேரத்துல உங்க வீட்டுல கூட உங்களோட அம்மா அப்பா வயசாகி இருக்கலாம். சில நேரத்தில் இந்த சமுதாயத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் வயசான ஆக்களை நாங்கள் ஒதுக்கிடுவோம். அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நேரத்தில் ஐயோ இவங்க இந்த காதை மூடிக்கொள்ளுவோம், ஐயோ இது புரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு அவங்களுக்கு விட எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி இந்த காலம் மாறி போயிடுச்சு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பழைய காலம்னு சொல்லி சில நேரம் நாங்கள் அவங்களோட மனசுகளை நோகப்படுத்துவோம். அதனால் இந்த காலங்களில் தாய் தகப்பன் வயசாக இருந்தாங்கன்னா அவங்கள சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவங்களோடு கொஞ்சம் உறவாடி தேவன் இருதயத்தை நீங்கள் ப்ரீஸ் பண்ணலாம். நாங்கள் பார்க்க போன கர்த்தருடைய வார்த்தையிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததன் நிமித்தம் தேவ மகிமைய அவங்க இழந்து போனாங்க. கர்த்தரோடு பிதாவோடு இருக்கும் அந்த உறவை அவங்க இழந்து போனாங்க. அதனூடாக ஒரு பெரிதான ஒரு செப்பரேஷன், ஒரு பெரிதான ஒரு பிளப்பு காணப்பட்டது பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவருடைய கீழ்ப்படிதலின் ஊடாக அவர் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, எங்களை அந்த பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவர் எவ்வளவு ஒரு மனித குமாரனாய் தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அந்த வந்ததும் அவர் மனுஷ ரூபமாக எவ்வளவு பாடுகளுக்குள்ளே அவர் போக வேண்டி இருந்தது. ஆனா அந்த பாடுகளுக்குள்ளே போகும் பொழுது நீங்க நினைத்து பாருங்க, நாங்களா இருந்தா ஐயோ இது எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பாடுக்குள்ள நான் எப்படி கடந்து போவது என்று சொல்லி நாங்கள் சில நேரத்திலே பின்வாங்க கூடும், அல்லது முறுமுறுக்க கூடும். தேவனுக்கு, ஆண்டவரே உங்களுக்கு பார்க்கிறதுக்கு நீங்க பார்க்க மாட்டீங்களா, என்னுடைய போற கஷ்டங்கள் நான் இதை செய்துதான் ஆக வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் அநேக வசனங்களை நாங்கள் ஏறெடுக்க முடியும். ஆனாலும் இயேசு அந்த இடத்திலே எங்களுக்காக, எங்களை நேசிப்பதன் நிமித்தமாக அவர் அந்த சிலுவையை சுமந்தார், தன்னையே பலியாக்கினார். இதுல நாங்கள் பெரிதான ஒரு கீழ்ப்படிதலை நாங்கள் பார்க்கிறோம். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிததன் நிமித்தமாகத்தான் அன்று ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் செய்த அந்த பாவத்திலிருந்து எங்களை கிறிஸ்து இயேசு கீழ்ப்படிதலின் ஊடாக விடுவித்து
எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆனபடினால நீங்க இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலவங்க கேட்பாங்க, சிலுவையை சுமக்கிற முந்தி கெத்செமனே கார்டன்ல இயேசு வந்து அவர் சொன்னார் தானே, இதை உங்களுக்கு முடியும்னு சொன்னா இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்துருங்கப்பான்னு சொல்லி அவர் ஜெபிச்சாருன்னு சொல்லுவாங்க சிலர். இயேசு மனித நீதியில் இருக்க மேலும் அவருக்கு பாரமா இருந்தது. ஆனாலும் பாருங்க, அவர் விட்டு கொடுக்கல. கடைசியில் என்ன சொல்றார்? என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நடக்கட்டும் என்று சொல்லி. அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். சிலுவையில் சுமந்து இருக்க நேரத்தில் அவர் எவ்வளவோ பேர் அடித்தார்கள், காரி துப்பினார்கள். அவர் சிலுவையில் தொங்குற நேரம் கூட, நீ பிதாவின் குமாரன், நீ இருந்தால் கீழே வா, நீ எவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, நீ கீழே வான்னு சொல்லி சவால் விட்டாங்க. ஆனால் அந்த நேரம் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காக சொன்னார், பிதாவே இவங்களை மன்னியும் என்று சொல்லி அந்த கீழ்ப்படிதலை பாருங்க. இன்று உங்களுக்கு துரோகம் யார் சரி செஞ்சாங்களா? இன்னும் உங்களுக்கு குற்றம் யார் சரி செய்தார்களா? பிதாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இவங்களை மன்னிங்க என்று சொல்லி. அந்த இருதயம் எங்களுக்கு வேணும் அன்பானவரே. இதுக்காகத்தான் இயேசு சிலுவையில் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கீழ்ப்படிதலை பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் வசனத்தை பார்ப்போம். யோவான் அதிகாரம் 14வது அதிகாரத்திலே, யோவான் 14வது அதிகாரத்திலே 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஸோ ஒருவன் பிதாவினிடத்தில் அன்பு கூறும் பொழுது பிதா எங்கள்ல அன்பு கூறுறார். நாங்க பிதாவில் அன்பு வைக்கும் பொழுது பிதா எங்களை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் எங்களோடு வந்து, பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் எங்களோடு வந்து வாசம் செய்வார்கள். சோ கர்த்தர் எங்களுக்குள் வாசம் செய்யும் பொழுது, ஆனபடினால்தான் நாங்கள் முதல்ல பார்த்தோம், தன் சுய சிந்தையின் மேல் சாராமல் தேவனை சார்ந்திருக்கிற மனுஷன் தேவனால் அறியப்படுவான். சோ இன்றைக்கு நாள்ல கர்த்தர் உங்களோடு பேசுறது, நீங்க தேவனால் அறியப்பட்ட ஒரு மனுஷனா? தாவீது அன்றைக்கு தேவனால் அறியப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவர் சாதாரண மேய்ப்பனாக இருக்கும் பொழுதும் கூட தகப்பன் சொல்லை அவர் மீறவில்லை. தகப்பனுக்கு தெரியாம போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருந்தது. ஆனாலும் அந்த ஒரு சான்ஸையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. தகப்பனுடைய சொல் வரும் மட்டும் அவர் காத்திருந்தார். வெகு நாட்களாக காத்திருந்தார். இந்த காத்திருதலின் காலம் அவருக்கு வெறுமையை கொடுக்கவில்லை, வெற்றியைத்தான் கொடுத்தது. இன்றைக்கு நீங்க உங்களோட ஆசீர்வாதத்துக்கு சொல்லலாம், ஆண்டவரே நீங்க எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க இதை செய்வேன், இங்க கூட்டிக் கொண்டு போவேண்டெல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. ஆனாலும் அது ஒன்றுமே நடந்த பாடில்லையே. என்னுடைய வாழ்க்கையில வெறுமையாகத்தானே நான் காணப்படுகிறேன், தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாகத்தானே காணப்படுகிறேன், என் வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம், அல்லது தேவனை நோக்கி கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னில நிலைத்திருந்தால், நீ என்னை நேசிக்கிறதா இருந்தால் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்குள்ள வருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நீங்க இன்றைக்கு சொல்றீங்களா இருந்தா, நான் இயேசுவை நேசிக்கிறேன், நிச்சயமா நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு நீங்க சொல்லுகிற ஒரு நபராக இருந்தால் தேவன் சொல்லுகிறார், அப்படியானால் நீ என் வசனத்தை கைக்கொள். அன்று பேதுருவை பார்த்து தேவன் கேட்டார். என்ன கேட்டார் பேதுருவை பார்த்து? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே. மறுபடியும் 3வது முறை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு என்ன செய்தார்? மனமுடைந்து அழுதார். ஏன் அவர் மனமுடைந்து அழுதார்? அவர் தேவன் இவ்வளவாக அவர் தேவனை மறுதலித்தும் கூட தேவன் திரும்பவும் அவரிடத்திலே போய் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு நீங்க பின்வாங்கி போயிருக்கலாம், ஜெபமே இல்லாமல் இருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். எனக்கு இனிமே எல்லாமே வெறுத்து போய்விட்டது, என் காலம் முடிந்து விட்டது, எனக்கு இனிமே ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஷட் ஆஃப் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உங்கள் பேர்களை
அவர் அழைத்து சொல்லுகிறார், நீ Hallelujah. என்னை நேசிக்கிறாயா? Amen. கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கேட்கிறார். நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க பதிலளிக்கும் ஒரு நபராக இருந்தால் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார், என் வசனத்தை நீ கைக்கொள்ளு. என்ன அவருடைய வசனம் சொல்லுகிறது? அவருக்கு வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் சொன்ன யாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம். சில நேரம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் முந்தி மாதிரி ஆதி அன்புக்கு வரவில்லையே, ஆண்டவரே நீங்க என்னை நேசிக்கிறீங்களா, ஆண்டவரே நான் இந்த பிழை விட்டுட்டேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டேன், ஆண்டவரே இந்த பாவ செயலை நான் செஞ்சிட்டேன், யாருக்குமே தெரியாது நான் தனியே யோசிக்கிற காரியங்கள், யாருக்குமே தெரியாது நான் தனியே பார்க்கிற காரியங்கள், யாருக்குமே தெரியாது என் கால்கள் நடக்கிற இடங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்க என்ன பாவம் செய்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் சொல்லுவேன், தேவன் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். அவர் பாவியை நேசிக்கிறார், ஆனா பாவத்தை வெறுக்கிறார். பாவியான எங்களுக்கு நாங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இருக்கிற இடத்துல வச்சு, ஏசப்பா நான் திரும்பி வாரேன், ஆதி அன்பை தேடி வாரேன், கீழ்ப்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி மனம் திரும்பி நாங்கள் வரும் பொழுது கர்த்தர் ஆவியானவர் உங்களை இருக்கிற ஸ்தலத்திலிருந்து தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. இதுதான் தேவ அன்பு. அல்லேலூயா. இதுதான் கீழ்ப்படியின் நேரம். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அதற்கேற்ற ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். முன்பே சொன்னது போல ஆதாமும் ஏவாளின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் நாங்கள் பாவிகளாக, ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம் எங்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் ஊடாக நாங்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டோம். அப்படி என்று சொன்னால் அன்று இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிதலின் நிமித்தம் நாங்கள் இன்றைக்கு கர்த்தருக்குள் வந்திருக்கிறோம். பிதாவை நோக்கி கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஒருவர் தான் ரட்சிப்பு பெற்றிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒருவராய் இருந்தால் நீங்க இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது உங்கள் குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு நீங்கள் ஒரு கருவியாக மாற போறீங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்கே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினார். அதனூடாக இயேசு அதை மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக அவர் பாவமானார், எங்களுக்காக அவர் சாபமானார். எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்கு இன்றைக்கு வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் இயேசுவுக்குள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளே எங்களுக்கு ஒரு சுவீகாரம் இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள, கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நாங்கள் அவர் அண்டையிலே போகும் பொழுது, ஒரு நாள் நாங்கள் அவரை சந்திப்போம். அந்த சுவீகாரத்தை கர்த்தர் புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நீங்க உங்க குடும்பத்துல நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த வசனத்தின்படி நான் இன்றையிலிருந்து என்னை வாழ அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க அந்த அர்ப்பணிப்பை பண்ணும் இந்த நேரத்தில் இருந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே மாற்றத்தை கொண்டு வருவார். உங்கள் குடும்பத்திலே தேவையான எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். ஒரு பெரிதான மாற்றத்தை அவர் உங்கள் குடும்பத்திலே கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு கருவியாக நீங்க இன்றைக்கு மாற விரும்புகிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறது கர்த்தர்கிட்ட, என் ஹஸ்பண்ட் இப்படி இல்லை, என் பிள்ளைகள் இப்படி இல்லை, என் வைஃப் இப்படி இல்லைன்னு சொல்லி குறை சொல்கிறவங்களாவே நாங்கள் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, நாங்கள் இனிமேல் குறை சொல்லாமல் கர்த்தருக்காய் அவங்களுக்காய் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அவங்களுக்கு வாழ்க்கையில் வச்சிருக்க தீர்க்க தரிசனங்களோ அவங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களோ அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு இந்த ஸ்தோத்திர பலியே நாங்கள் எடுப்போம். ஆண்டவர் உங்களோட வீட்டில் ரட்சிப்பு இல்லாதவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களோட ஜெபங்கள் ஒரு நாளும் வீணா போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க ஜெபிக்கும் வேலையில எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் இந்த நேரத்திலே ஜெபத்தோடு கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அதிசயம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசு பிறக்க வேண்டும். அவர் எங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். அவர் எங்களை நீதிமான்கள் ஆக்குறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? கர்த்தர் இயேசு கொடுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அந்த நீதிமானாக வாழ விரும்புகிறோமா? அல்லது ஆதாமை ஏவாளை போல நாங்கள் பாவத்தை நாங்கள் ஒரு பாவ வாழ்க்கையில போக விரும்புகிறோமா? கீழ்ப்படியா
கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த பாவத்துக்குள்ளே தள்ளப்பட விரும்புகிறோமா என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் சோதித்தறிந்து இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிப்போம். Hallelujah. Thank you, Jesus. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டாண்டவரே அப்பா, அவர்கள் விழுந்த இடத்தில் இருந்து திரும்பவும் நான் எழும்ப வேண்டும், திரும்பவும் நான் கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்பா, அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் மனதிறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா ஒரு கீழ்ப்படிதலை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உமக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லும் வேளையிலே, உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும் வேளையிலே ஆண்டவரே உம் வசனத்தை அவர்கள் கர்த்தாவை கை கொள்கிறவர்களாக மாற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பார்வையிலே செம்மையானவைகளை செய்ய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்குள் இவர்கள் நிலைத்திருக்க தகப்பனே அப்பா, உமக்குள் இவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தாவை காணப்பட வருகிற காரங்களிலே கர்த்தாவே இவர்களை நீர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவருடைய கர்த்தாவை கீழ்ப்படிதல் நிமித்தமாக எப்படி தகப்பனே அப்பா இந்த முழு உலகத்திலேயும் கர்த்தாவை ரட்சிப்பை கொடுத்தீரோ சுவாமி, அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா உம்முடைய பாதத்திலே ஒரு தீர்மானத்தை இந்த நேரத்திலே எடுத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நான் கீழ்ப்படிய போகிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்ற போகிறேன், இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று இன்று முதல் என் இயேசுவை நான் நேசிக்க போகிறேன், இயேசு சொல்லும் வார்த்தையின்படி நான் வாழ போகிறேன் என்று அப்பா அவர்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கர்த்தாவே நீர் செயல்பட போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அப்பா இந்த பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே நாங்கள் உம்முடைய பாதத்திலே இவர்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Lord. We thank you. Your waiting time is your winning time. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணில்லாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம். கர்த்தர் இந்த ப்ரோக்ராம் மூலமாய் கர்த்தர் உங்களை வாழ்க்கையை தொடுவாராக, ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாராக, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. இது இயேசுவுக்கே மகிமை வர நாங்கள் இந்த ப்ரோக்ராமை செய்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதே போல நீங்க போன கிழமைகளிலே எங்களுக்கு அநேகர் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்க, உங்களோட சாட்சிகள் சொல்லியிருந்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு பேசினதை குறித்து நீங்க எங்களோட கூட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கே மகிமை. ஸோ இனி வரும் காலங்களிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யும் காரியங்களை குறித்து நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு நீங்க மெசேஜ்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லி அனுப்பலாம். கர்த்தருடைய நாமம் இதனூடாக மகிமைப்படும். கர்த்தருக்கே நன்றி. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.